எள்ளு பொடியும் எள்ளு உருண்டையும் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு பொடி சொல்லித்தரேன். இந்த எள்ளு பொடி வந்து எல்லோரும் ஆற்றுல பண்ணுறது தான். இந்த நவராத்திரி வர நாட்களில் வந்து புரட்டாசி வந்துடும், சனிக்கிழமையும் வந்துடும். சனி பகவானுக்கு ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் நம்ம வந்து நவராத்திரி டைம்லேயோ இல்லை புரட்டாசி நம்ம விளக்கேற்றுவோமே, மாவுளுக்கு மாவு போடுறவா நிறையா பேர் இருப்பா. எங்காட்டில் புரட்டாசியில் தான் விசேஷம் பண்ணுறது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் சேர்த்து கொஞ்சம் வச்சுருக்கேன். வெறும் வெள்ளை எள் வச்சுருக்கேன். ஒரு கப்பில் வந்து வெல்லம் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு பொடிச்சு சொட்டோண்டு நெய் சூடு பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லட்டுவாக இதை பிடிக்க போகிறோம். பொடியாகவும் கொடுக்கலாம், லட்டுவாகவும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துடுறேன். முன்னாடிலாம் எள்ளு வந்து படப்படான்னு பொரியும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போலாம் பொரிய மாட்டேங்கிறது. நம்மளாக பார்த்து எடுத்துடணும். அது அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இந்தமாரி படப்படான்னு சவுண்டு வரல, ஆனால் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு எடுத்துருக்கோம். அதேமாரி இதையும் வறுத்துடணும். இதில் வந்து கருப்பு எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் தனியாக வறுக்கிறேன். போடும்போது ஒன்றா போட்டு பொடிச்சிக்கலாம். இதையும் நல்லா இந்தமாரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் எள்ளு தனியாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு பொடிச்சிட்டு உங்களுக்கு லட்டு பண்ணுற பதத்துக்கு எப்படி அரைச்சேன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தமாரி தூள் பண்ணி இதை வச்சுருக்கேன். இந்தமாரி தொன்னையிலையும் நம்ம வந்து உதிராவும் கொடுக்கலாம். நான் வந்து இதை லட்டுவாகவும் பிடிக்க போகிறேன். நம்மளோட சௌரியம்தான். இப்படியும் கொடுக்கலாம், லட்டுவாகவும் கொடுக்கலாம், உதிரியாகவும் கொடுக்கலாம். எள்ளு உருண்டை இந்த பாருங்க பிடிச்சி வச்சுருக்கேன். நான் போட்ட அளவுக்கு இந்த அளவு வந்திருக்கு. அதிகமாக கால்சியம் இருக்கிற எள்ளு உருண்டை. எள்ளில் நம்ம குழந்தைகளுக்கு எதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி நாள் வருது. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம புரட்டாசி சனிக்கிழமை எல்லாத்துக்குமே பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போட்ட இந்த எள்ளு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.